ஹாய் கைஸ், ஐம் ராஜ்குமார். ஐம் ஃப்ரீலான்சர். டுடே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கிளைண்ட்டுக்கு நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் அதை பற்றியான ஒரு ஃபுல் வீடியோ தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். தென் என்னோடய சேனலுக்கு வந்து யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்றைக்கி என்னோடய சேனல் வந்து யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து மணி மேக் பண்ணணும். அதே போல் அஃபிலியேட், காமர்ஸ், தென் மோர் தென் ஓகேங்களா, நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்குது. அதே போல் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் வெப்சைட் ரன் பண்ண போகிறீங்க. தென் இது போல் எந்த கேட்டகரியில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே லாங் டைம் ஃபோக்கஸில் என்னுடைய சேனல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம டாபிக் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூசர்ஸ் நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கொடுத்தது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 25 ஆர்டிகல்ஸ்க்கு மேலே ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இன்க்ளூட் ஒரு 10K பேக்லிங்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. சரிங்களா? ஸோ நாம் வந்து 5 ஆர்டிகல்ஸ் வந்து டெலிவரி கொடுத்துருக்கோம். இன்க்ளூட் பேக்லிங்க் ரிப்போர்ட் வந்து டெலிவரி வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஸோ இதுதான். தென் இதில் வந்து நீங்கள் வந்து கேட்கலாம், ஒரு ஆர்டிகல்ஸ் வந்து ரெடி பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அதில் எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறீங்க, யூசர்ஸ்க்கு எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து கேட்குறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆக்கிறதுக்கு என்ன அப்படின்றத நம்ம மெயினாக பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நான் ஆல்மோஸ்ட் வந்து 9+ இயர்ஸ்க்கு மேலே நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆல்மோஸ்ட் கூகுளில் எவ்வளோ நான் கோர் அப்டேட் வந்து பார்த்துருக்கேன். சரிங்களா? தென் டே டு டேட்டில் பாண்டா அல்காரதம், பென்குயின் அல்காரதம், இது போல் எவ்வளவோ அல்காரதம் வந்து நம்மளுடைய சைட்டை வந்து எவ்வளோ தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணாலுமே A to Z எல்லாத்துக்குமே நாம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து பக்கா யூனிக்காக இருக்கும். அதாவது ரீடபிலிட்டி, ஸ்பேம் ஸ்கோர் இஷ்யூஸ் வராமல் ஃபியூர் ஒய்டட்டஸை வந்து ஃபாலோ பண்ணுறது. புரியுதுங்களா? ஒரு சிலது வந்து என்னால் வந்து இன்டெரக்டாக தான் சொல்ல முடியும். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் நண்பா. ஏன்னா நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து தென் ஆஃப்டர் 3 மந்த்துக்கு ஆர் 6 மந்த்துக்கு அப்புறம் கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் டைக் வந்து வருது. அப்படின்லாம் பாலிசி இஷ்யூஸ் வந்து வந்துடுது. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இன்டெரக்டாக தான் என்னால் சொல்ல முடியும். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இன்னுமே இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா என்னுடைய காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு வீடியோவிலே தெரியும். சரிங்களா? தென் அப்படி இல்லைனாலுமே டிஸ்கிரிப்ஷன் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். டேரெக்டாக கால் பண்ணி உங்களுடைய டவுட் என்னவோ நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சரி, டாபிக் வரலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்கள் யாராவது ஆர்டிகல்ஸ் வேணும், உங்களுடைய வெப்சைட்டுக்கு வேணும், அல்லது பிஸ்னஸ் வெப்சைட், அஃபிலியேட் பேஸ் பண்ண வெப்சைட்டு, காமர்ஸ், மோர் தென் எதுவாக இருந்தாலும் சரி, ஓகேங்களா, ஆர்டிகல்ஸ் வேணும், ப்ரொஃபஷ்னலாக கூகுளில் 100% ரேங்க் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினோடு நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னாலுமே, நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் 100% கூகுளில் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? தென் நீங்கள் எங்கிட்ட ஆர்டிகல்ஸ் வாங்கி அனதர் டிபார்ட்மெண்ட், அனதர் சோஷியல் மீடியாவில் செல் பண்ண போகிறீங்க அப்படின்னாலுமே நான் அது எதுவும் கேட்க மாட்டேன். பட் ஒன் திங், எங்கிட்டேருந்து நீங்கள் டாக்குமெண்ட் வாங்குறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே டாக்குமெண்ட்டில் ராஜ்குமார் SEO சர்வீஸ் இது போல் தான் உங்களுக்கு வந்து இருக்கும். சரிங்களா? தென் அது இல்லாமல் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? பர்சனல் நம்பர் இது தான், எல்லாமே இது தான். நீங்கள் டேரெக்டாக எதுவாக இருந்தாலும் அதாவது கால் பண்ணி கேட்டு கன்சல்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? தென் அதே போல் யூசர்ஸ் என்ன நீடுக்காக வந்து ஆர்டிகல்ஸ் நம்மக்கிட்ட வாங்குறாங்க, அவங்க வந்து சர்வீஸ் எடுக்கிறாங்கன்னா ஆட்சன்ஸ், அதாவது 90% மேலே எல்லாருமே கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவலுக்காக தான் நம்மக்கிட்ட வந்து கண்டென்ட் வந்து வாங்குவாங்க. அதே போல் ICBC ஆர்டிகல்ஸ் வந்து பேஜ் RPM அண்ட் CBC வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து வாங்குவாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருமே இது வரைக்கும் நம்மக்கிட்ட வாங்கின கிளைண்ட்ஸ் எல்லாமே 100% சாட்டிஸ்ஃபைடு தான். அப்படி இல்லைனா வந்து ஒரு சர்வீஸ் நம்ம வந்து லாங் டைமில் எடுத்துகிட்டு போக முடியாது. உங்களுக்கு இது வந்து தெரியும். சரிங்களா? தென் அதே போல் நீங்கள் இன்றைக்கி ரேஞ்சுக்கு எவ்வளோ தான் AI டூல்ஸ் இருந்தாலுமே நம்ம கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஜென்யூனாக ஃபேக்கான்னு சொல்லி நீங்கள் ஒரு சந்தேகமோடு பார்ப்பீங்க இல்லையா? பட் ஒன் திங், நீங்கள் எந்த டூலில் செக் பண்ணாலுமே 100% நம்மளுடைய ஆர்டிகல்ஸ்ன்றது 100% ஹியூமன் ரேட்டிங்காக தான் வரும். ஏன்னா நம்மளுடைய டீமை வச்சு தான் நம்ம வந்து ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் க்ரியேட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஒரு ஆர்டிகல்ஸ் க்ரியேட் பண்ண 4 to 5 ஹவர்ஸ் வந்து டைம் எடுத்துக்கும். புரியுதுங்களா? பேக் ஹேண்டில் நம்ம டீம் வந்து ரொம்ப பெரிய டீம் வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மூலிமா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட ஹை குவாலிட்டி ஆர்டிகல்ஸ் வந்து என்னால் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? பட் ஒன் திங், எனக்கு அதுக்கான டைம் மட்டும் நீங்கள் கொடுத்தால் போதுமானது. சரிங்களா? அடுத்ததாக ஹியூமன் ரேட்டிங் பொறுத்தன வரைக்கும் 100% நமக்கு தான் வரும். அது இல்லாமல் பிளாகரிசம் பொறுத்தன வரைக்கும் 100% யூனிக்காக தான் நம்ம வந்து கொடுக்குறோம் நண்பா. பிளாகரிசம்னா நிறைய பேருக்கு வந்து பிகினர்ஸ்க்குலாம் வந்து தெரிய மாட்டேங்குது. பிளாகரிசம்ன்றது ஒன்றும் கிடையாது. இப்போது நீங்கள் வந்து ஒரு டார்கெட் கீவேர்டு வந்து கொடுக்குறீங்க. சரிங்களா? ஸோ டார்கெட் கீவேர்டு பொறுத்தன வரைக்கும் ஒரே கீவேர்டுக்கு 10 பேர் கூட ரைட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்னா. சரிங்களா? ஸோ அதுபோல், அதாவது நம்ம ஒரு டாபிக்ஸ் வந்து எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டில் இருக்கக்கூடிய பேராகிராஃப்ஸ் வந்து சிமிலராக 100லேருந்து 150 வேர்ட்ஸ், ஓகேங்களா, ஒன்றா அனதர் வெப்சைட்டில் மேட்ச் ஆகுது அப்படின்னா அது பிளாகரிசத்துக்குள்ளே வரும். ஓகேங்களா? பட் ஒன் திங், நாம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் வந்து அது போல் உங்களுக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஓகேங்களா? சம்டைம் ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் அந்த பர்டிகுலர் செக்ஷனில் ஒரே மாதிரி தான் வருது அப்படின்னாலுமே
லைட்டாக ஸ்லாங்கை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? உங்களுக்கு யூசர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து நீங்கள் ரீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அதில் எந்த மாற்றமும் இருக்காது. ஓகேவா? பட் ஆனால் உங்களுக்கு ஃபர்தரான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அந்த இடத்த வந்து கிடச்சிரும். சரிங்களா? தென் அதை தாண்டி இந்த ஆர்டிகல்ஸ்லேயே வந்து என்னுடைய எப்படி சொல்கிறது, ராஜ்குமார் எஸ்இஓ சர்வீஸ்க்கான கூகுள் மை பிஸ்னஸ் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். என்னை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அல்லது என்னோடய சர்வீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இது போல் எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கை கூகுள் மை பிஸ்னஸ் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? தென் சரி, இப்போ மெயின் டாபிக் உள்ள வந்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுளில் ஒரு ஆர்டிகல்ஸ் ரேங்க் ஆகுறதுக்கு பேசிக்காக சொல்கிறத விட இது கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? தென் பிகினர்லாம் வந்து நீங்கள் அதாவது எப்படி சொல்கிறது, .blackspot.com ஓகேங்களா, கூகுளோடைய அஃபிஷியல் சைட்டான சப்டொமைனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிளாகில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு .com டொமைன் அதாவது .in இது போல் ஒரு டொமைன் வாங்கி கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் HTML சைட் அதாவது வந்து பேக் எண்டில் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ அப்படின்னும் போது நீங்கள் வந்து பிளாகர், ஆக்சுவலி பிகினர் சொல்லிகிட்ருக்கேன், இது பிளாகருக்காக சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? பிளாகரில் எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு கம்பல்சரி எந்த ஒரு டூலும் கிடையாது. சரிங்களா? அதே போல் எக்ஸ்பீரியன்ஸான பர்சன்ஸ் வந்து பிளாகரில் வந்து கரெக்டாக ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவாங்க. எக்ஸாம்பிள் வந்து இப்போ வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணியிருக்காரு லாங் டைமில் அப்படின்னா அவங்கள ஒர்க் பண்ணிவிடுவாங்க. புரியுதுங்களா? அதே போல் ஒரு டெவலப்பர் இருக்கார் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பேக் எண்டில் வந்து தெரியும் எது ஃபோக்கஸ் கீவேர்டு, மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அப்படின்றது அவங்களுக்கு டெவலப்பருக்கு வந்து தெரியும். பிகினருக்கு வந்து தெரியாது. சரிங்களா? ஸோ முடிஞ்சால் லாங் டைமில் தயவு செஞ்சு வேர்ட்ப்ரெஸ் பக்கம் மூவ் ஆகிறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போது நான் வேர்ட்ப்ரெஸ் தான் ப்ரோ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் ஒரு பிகினர் லெவலில் தான் இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணது கிடையாது. பட் என்னால் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் மட்டும்தான் பண்ண முடியும். அப்படின்னாலுமே நான் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் கூகுளில் ரேங்க் ஆகும். ஏன்னா 99% இல்லை நண்பா, 100% எஸ்இஓ ஆப்டிமைஸ் பண்ணி தான் நான் வந்து கொடுப்பேன். சரிங்களா? ஸோ அது எப்படி அப்படின்னா, மோர் தென் டாமினேட் பிளேயர் வேர்ட்ப்ரெஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. பட் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். மோர் தென் எல்லாரும் அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போதைக்கு. நீங்கள் இதை தாண்டி எந்த பிளகின் யூஸ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்து 100% ஒர்க் ஆகும். தென் எஸ்ட் எஸ்இஓ, ரேங்க் மேத் அண்ட் ஆல் இன் ஒன் எஸ்இஓ இது போல் சம் பிளகின்ஸ் வந்து எஸ்இஓக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வேர்ட்ப்ரெஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் எஸ்இஓக்குன்னு ஃபாலோ பண்ணக்கூடிய சம் சிக்னல் பாயிண்ட்ஸ் வந்து ஃபோக்கஸ் கீவேர்டு, இன்டர் லிங்க், அவுட்பாண்ட் லிங்க், மெட்டா டிஸ்கிரிப்ஷன், டேக் லைன் இதெல்லாம் கொடுப்பீங்க இல்லையா? தென் நிறைய பேர் வந்து கண்டென்ட் போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பட் ஒன் திங், அது ஏதாவது ஃபோக்கஸ் கீவேர்டு வந்து கொடுக்க மறந்துடுவாங்க. மெட்டா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து எப்படி சொல்கிறது, போஸ்ட்டு போடுறதே வந்து வீக்லி வந்து 2 to 3 டைம்ஸ் கூட போட மாட்டாங்க. ஒரு டைம் போடுவாங்க, அதுவும் ஒழுங்காக போட மாட்டாங்க. சரிங்களா? பட்டு நாம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் வந்து அது எல்லாமே நம்ம அதாவது இன்பில்டாகவே கொடுத்துட்றோம் நண்பா. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் கொடுக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் தான் ஃபோக்கஸ் கீவேர்டாக இருக்கும். சம்டைம் நீங்கள் எங்கிட்ட வந்து என்னோடய சாய்ஸில் விட்டு பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே நானே பண்ணி கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோக்கஸ் கீவேர்டு என்ன, ஃபோக்கஸ் கீவேர்டு என்னன்றது நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அதே போல் ரீடபிலிட்டிக்கு அண்டு ஃபோக்கஸ் கீவேர்டு டார்கெட் பண்ணி மெட்டா டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன். டேக் லைன் ஓகேங்களா? ஸோ டேகுமே வந்து நானே கொடுத்துட்டேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டேக் ஜஸ்ட்டு கமா மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் டேக் வந்து 3 to 5 வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அதே போல் H1 டைட்டில் வந்து கொடுத்துருக்கேன். சம் பேராகிராஃப் அகைன் H2 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரிங்களா? கூகுளில் நான் கொடுத்துருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸில் நீங்கள் உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் நீங்கள் எக்ஸாம்பிள் பப்ளிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபோக்கஸ் கீவேர்ட், மெட்டா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் டேக் டைட்டில்ஸ் இதை மட்டும் கொடுத்தாலே உங்களுக்கு மோர் தென் 55% எஸ்இஓ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். அதுக்கப்புறம் கண்டென்ட்டை நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண வேண்டியதான் உங்களுடைய சைட்டில். சரிங்களா? தென் அது இல்லாமல் நான் கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டில் நீங்கள் பேராகிராஃப் பார்க்கலாம். ரொம்பவே ஷார்ட்டாக வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னா வந்து ரீடபிலிட்டி ஸ்கோர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அதே போல் யூசருடைய ஃபைண்ட் ஆப்பில் இருந்து பார்க்கும்போது பர்டிகுலராக இந்த பேராகிராஃபில் இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால் ஒவ்வொரு பேராகிராஃபும் பார்த்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே போல் H1, H2 H1 பொறுத்த வரைக்கும் டைட்டிலில் வரும் நண்பா. ஓகேங்களா? H2 சப்டைட்டிலில் வரும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேருக்கு வந்து H1, H2னா என்னென்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது, கன்ஃபியூஷன் ஆகுறீங்க. ஓகேங்களா? ஸோ H1 அப்படின்னாலே டைட்டில் மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ H2 வந்து சப்டைட்டில்ஸ்குள்ளே வரும். ஓகேங்களா? பேராகிராஃப்குள்ளே வரும். ஓகேங்களா? தென் H3 வந்து சப்டைட்டில்ஸாக வந்து யூஸ் பண்ணலாம். நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணி. ஸோ நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இடத்துக்கு தகுந்த போல் புல்லட் பாயிண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து ஒரு அளவுக்கு ஐடியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன், எப்படி நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து நம்ம வந்து யூசர்ஸ்க்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் நீங்கள் கொடுக்கக்கூடிய டார்கெட் கீவேர்டுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட் வந்து இருக்குது, கம்பேரிசிங்கோடு வருது அப்படின்னா ஸோ அதுவுமே நான் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த இடத்த பார்க்கலாம், நீங்கள் டேபிள் ஆஃப் கண்டென்ட் நான் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ
ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு யாரும் டெப்த்தாக டேபிள் ஆஃப் கண்டென்ட்லாம் போட்டு ஹைலைட் பண்ணி காட்ட மாட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு குவாலிட்டியாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு. தென் சேம் அதே தான் புல்லட் பாயிண்ட்ஸ், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். முக்கியமாக கண்டென்ட்டில் இடத்துக்கு தகுந்தா போல் வேர்ட்ஸ்லாம் வந்து ஹைலைட் பண்ணுற விதத்தில் போல்டுலாம் வந்து பண்ணி காட்டுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல்ஸில் வந்து நான் எங்கேயும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஏன்னா ஆக்சுவலி ஆர்டிகல்ஸ் வந்து வேல்யூம் அதிகம். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வேர்ட்ஸில் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு கிட்டத்தட்ட 2746 வேர்ட்ஸில் வந்து பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ பட் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. எதனா ஒரு சில ஆர்டிகல்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம். பட் காமனாக எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? தென் ஆர்டிக்கிள் ஃபஸ்ட்லேயும் சரி எண்ட்லேயும் சரி என்னுடைய காண்டாக்ட் நம்பர் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடச்சிரும். இதில் எந்த மாற்றமும் இருக்காது. நோட் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வேணும்னா இன்னொரு ஆர்டிகல்ஸ் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு அப்போ தான் வந்து புரியும். சரிங்களா? ஸோ எத்தனை ஆர்டிகல்ஸ் நீங்கள் எங்கிட்ட ஒரு ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, 2 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, 10 ஆர்டிக்கிள் வாங்கினாலும் சரி, ஒவ்வொரு ஆர்டிகல்ஸ்லேயும் நம்ம பார்த்து தான் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். சரிங்களா? ஸோ இந்த ஆர்டிக்கிள்லையுமே நீங்கள் வந்து பார்க்கலாம். சேம் அதாவது பேட்டர்ன்ஸ் கரெக்டான பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம். டேபிள் ஆஃப் கண்டென்ட் பாருங்கள். இதில் கம்ப்ளீட்டாக வந்து டேபிள் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் ஓரளவுக்கு ஐடியா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். தென் இதில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. தென் ஃபார் ஆர்டிக்கிளோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, நண்பா என்னுடைய ஒர்க்குக்கு அதே போல் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் நீங்கள் வந்து அமௌண்ட்டு தரீங்க. சரிங்களா? மற்றவங்களும் என்னையும் நீங்கள் ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டாம். ஃபார் ஆர்டிகல்ஸ் ஒரு போஸ்ட் வந்து 200 ரூபீஸ்க்கு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன். எந்த ஒரு ஃப்ரீலான்சரும் தான் ஒர்க் பண்ணக்கூடிய சர்வீஸுடைய ப்ரைஸ் வந்து ஓப்பனாக ரிவீல் பண்ணவே மாட்டாங்க. தென் என்னுடைய சேனலில் இருக்கக்கூடிய எந்த வீடியோஸ் நீங்கள் செக் பண்ணாலுமே நான் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதனுடைய ப்ரைஸ் வந்து சொல்லிவிடுவேன் ஓப்பனாகவே. ஏன்னா மற்றவங்க கிட்ட வந்து நம்ம வந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்கணும், அது குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னும் போது எனக்கு இந்த அமௌண்ட்டு போதிங்கன்னா அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு அனதர் யூசர்ஸ்கிட்ட அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாங்குற ஆள் நாம் வந்து இல்லை. ஓகேங்களா? ஸோ எனக்கு இது போதிங்கன்னா போதிக்கும். ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆர்டிகல்ஸ் எங்கிட்ட ரொம்ப பை பண்ணுறீங்க. எக்ஸாம்பிள் 30 ஆர்டிகல் வாங்குறீங்க, 60 ஆர்டிகல்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா என்னால் வந்து பேக் லிங்க் வந்து ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண முடியும். அமௌண்ட் வைஸில் என்னால் கம்மி பண்ண முடியாது. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஆஃபர்ஸ் வைஸ் நம்ம எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருக்கும். கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் எதிர்பார்க்குறத விட பெஸ்ட்டு குவாலிட்டியில் ஆர்டிகல்ஸ் சர்வீஸ்ன்றது நீங்கள் எடுத்துக்க முடியும். சரிங்களா? தென் ஃபார் ஆர்டிகல்ஸ் வந்து 200 கொடுத்துட்ருக்கேன். மோர் தென் நீங்கள் அஃபிலியேட் அல்லது இ-காமர்ஸ் மோர் தென் எதுவாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் வெப்சைட்டு, லேர்னிங் பேஜ் எதுவாக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக என்னால் வந்து பண்ணி கொடுக்க முடியும். ஓகேங்களா? தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய வெப்சைட் வந்து போஸ்ட் போட டைம் இல்லை. ஓகேங்களா? நீங்களே ஆர்டிகல்ஸ் ரைட் பண்ணி வெப்சைட் வந்து பப்ளிஷ் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னா ஃபார் ஆர்டிகல்ஸ்க்கு வந்து 300 வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஓகேங்களா? தென் நீங்கள் சொல்லக்கூடிய டைமில் டேட்டில் வந்து கரெக்டாக வந்து ஆர்டிகல்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணிவிடுவோம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. ஜஸ்ட் எனக்கு வந்து நான் ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு லாகிங் மட்டும் ஆக்சஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா எனக்கு போதுமானது. ஓகேங்களா? தென் இதை தாண்டி நம்மக்கிட்ட வெப்சைட்டு சம்மந்தமாக ஆல்ரவுண்டாக எல்லா சர்வீஸுமே நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் நண்பா. சரிங்களா? தென் அது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிடறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பிளாகர்னால் என்ன, வேர்ட் ப்ரெஸ்னால் என்ன, ஓகேங்களா? ஒரு பேசிக் எனக்கு வந்து தெரியாது. ஒரு வெப்சைட் வந்து பில்டு பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு பேசிக் தெரியலனா கூட பரவாயில்ல. ஓகேவா? கற்றுக்கணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்க. ஓகேவா? அதை விட்டுட்டு எப்படி சொல்கிறது, ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நான் உள்ளே வந்து என்ட்ரி ஆகி ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அது யூஸ்லெஸ் டைமாக போயிடும். அதுக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டில் எப்படி சொல்கிறது, அதில் நீங்கள் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறதுல போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா பிளாகிங் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டைம் கிடையாது. ஓப்பனாக நான் சொல்கிறேன். நீங்கள் கூகுளோடைய சப்டொமைனில் .blogspot.comல ஒர்க் பண்ணுற போகிறீங்க அப்படின்னா அது பிகினர் ரொம்ப பிகினர் லெவலில் வந்து இருக்கும். அதே போல் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது அந்த இடத்துல எதுவுமே இருக்காது. பட் ஒன் திங், நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்ஸில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அங்கே இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ஒன்று இருக்குது. டொமைன் வாங்கணும், ஹோஸ்டிங் வாங்கணும். அதே போல் 1 இயர்க்குள்ளே நீங்கள் லேர்ன் பண்ணி ஆகணும். 1 இயர் கழிஞ்சதுமே நீங்கள் வாங்கக்கூடிய வெப்சைட்டுக்கு வந்து டொமைன் அண்ட் ஹோஸ்டிங்க்கு வந்து தனித்தனியாக ரினியூவல் வந்துடும். புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு?